கோவில்களுக்கு தொடர்ந்து செல்பவர்களுக்கு தெரியும் ஜடாரி சேவை வழங்கப்படும் அப்படிங்கிறது. ஆனா ஒரு சிவன் கோவில்ல கூட ஜடாரி சேவை வழங்கப்படும் அப்படிங்கிறது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற பஞ்சவரேஸ்வரர் கோவில்ல வேறு எந்த ஒரு சிவன் கோவில்லையுமே இல்லாத தனி சிறப்பா ஜடாரி சேவை பக்த கோடிகளுக்கு வழங்கப்படுது. சிவபெருமானுடைய பாதங்களை பக்தர்களுடைய தலை மீது பதித்து ஆசி வழங்குவதுதான் ஐதீகம். பாவங்களை போக்கி திருமண வரம் தரும் ஸ்தலமாய் இந்த கோவில் விளங்குது. முக்கியமா எத்தனையோ விதமான அதிசயம் நிறைந்த கோவில்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் அற்புதங்களும் கொண்ட கோவிலா இந்த சிவஸ்தலம் விளங்குது. 2.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டே இருக்காம் இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கம். முக்கியமா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய கருவறையில 2 சிவலிங்கங்களையுமே ஒரே இடத்துல பார்க்க முடியும். இந்த மாதிரி மும்மூர்த்திகளுமே கொண்ட ஒரு கருவறை இதுவரைக்குமே தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆன்மீக நகரமான கும்பகோணத்துல இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலை தென் கைலாசம் அப்படின்னுமே அழைக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு திருநாவுக்கரசர் சிவபெருமானிடம் தீட்சை அளிச்ச இடமா இந்த இடம் திகழுது. அதை நினைவு கூறும் விதமா தான் திருநாவுக்கரசரை போலவே இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருமே அவங்களுடைய தலை மீது பெருமாளுடைய திருப்பாதங்கள் பட்டு ஆசி வழங்க வேண்டும் என்பதற்காக இங்க ஜடாரி சேவையுமே வழங்கப்படுது. அமர்நீதி நாயனார் வாழ்ந்து வழிபட்டு முக்தி பெற்ற திருத்தலமா இந்த திருத்தலம் விளங்குது.